சென்னை நீலாங்கரை கேசுவரினா டிரைவ் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வசித்து வருகிறார். இவரது வீட்டிற்கு அடையாளம் தெரியாத நபர் மாடியில் பதுங்கி இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்து உடனடியாக அந்நபரை நீலாங்கரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். விஜயை பார்ப்பதற்காக யாருக்கும் தெரியாமல் வீட்டில் நுழைந்து இரவு முழுவதும் மாடியிலேயே தங்கியிருந்துள்ளார் என்று தெரியவந்துள்ளது. விசாரணையில் அவர் மதுராந்தகத்தைச் சேர்ந்த அருண் என்பதும் சற்று மனநலம் பாதிப்பு கொண்டவர் என்பதும் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் எப்படி அந்த நபர் வீட்டிற்குள் நுழைந்தார் என்ற கேள்வி தாவேகாவின் மூத்த நிர்வாகிகளுக்கு எழுந்துள்ளது. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த CRPF தரப்பில் இருந்து கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் வெடிகுண்டு நிபுணர்கள் நேரில் வந்து வீடு முழுவதும் சோதனை நடத்தினர். இந்த நிலையில் வீடு சுற்றிலும் சென்னை போலீசாரின் பாதுகாப்பை கேட்க தாவேகா தலைமை முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்திற்குள்ளும் அடையாளம் தெரியாத நபர் நுழைந்த சம்பவத்திற்கு பிறகு தற்போது விஜயின் வீட்டிற்குள்ளேயே நுழைந்திருப்பது தாவேகாவின் மூத்த நிர்வாகிகளுக்கு விஜயின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக சந்தேகத்தை கிளப்பியுள்ளது. இதனால் ஒய் பிரிவு பாதுகாப்பு தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் வீட்டை சுற்றி பாதுகாப்பு வழங்க சென்னை போலீசாரிடம் கேட்க தாவேகாவினர் முடிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் வீட்டில் பதுங்கியிருந்த நபரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பிறகு நடிகர் விஜயின் வீட்டில் அத்துமீறி நுழைந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் மேலாளராக இருக்கும் வெங்கடேசன் நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சந்தேகங்களின் அடிப்படையில் உண்மையில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்தான் வீட்டில் நுழைந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற அடிப்படையில் விஜயின் மேலாளர் அளித்த புகாரை போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர்.